எங்கள் அப்பா அம்மா கிட்ட டெய்லி வேண்டிக்கிட்டே இருப்பேன், இது ஒரு உங்கள் பேரனுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுங்க அப்படின்னு. கிளைமேக்ஸு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸு. அதுக்கு ராகவா லாரன்ஸ் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். கார்த்திக் சுப்ராஜ் சார் இவரை வச்சு படம் பண்ணணும், இன்னும் அது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னு. விஜய் சார், ஓகே, அஜித் சார், சூர்யா. இந்த வருஷம் வந்த படங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே நிறைய படங்கள் கதைக்களமா நல்லா வந்துச்சு. இப்ப மலையாளத்துல எடுத்துக்கோங்க, ஓடிடி பூரா அவங்கதான். படம் நல்லா இருந்துச்சு, பட் ஓடல. ஜெகமே தந்திரமும் மகான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, பட் அந்த 2 படமுமே ஓடிடியில வந்தனால படத்தை பத்தி நானே ஏதாச்சும் என்ன இந்த இடத்துல இப்படின்னா பயங்கர கோவம் வந்துடும். என்ன என் பயம் படத்தை பத்தி எப்படி சொல்றீங்க, அது நல்லாதான் எடுத்திருக்கான். பணம் ஒண்ணுதான் ஜெயிக்கும் இன்னைக்கு, அது நம்ம கிட்ட கிடையாது. அப்படின்றப்ப அரசியல் பேச வேண்டியதை நுணுக்கமா பேசிட்டா போதும். குறிப்பா தனுஷ் சாரோட, ரஜினி சாரோட எல்லாத்தையும் வச்சும் படம் பண்ணிட்டார். விக்ரம் சாரோட இவர் வச்சு படம் பண்ணணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? கார்த்திக் சுப்ராஜ் சார் இவரை வச்சு படம் பண்ணணும், இன்னும் அது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா 2-3 பேர் இருக்காங்க. சரி, ஒன்று இவர் விஜய் சார், ஓகே, அஜித் சார், சூர்யா. 3 பேரோட ஒரு படம் பண்ணணும். கமல் சார் டிகே, கமல் சார் அவர் கொடுத்தாருன்னா பண்ணலாம். புரியுது, வேற மாதிரியான ஒரு இது நம்ம அப்ரோச் பண்ணலாம், அது அப்படி கிடையாது இல்ல. ஓகே. கார்த்திக் சுப்ராஜ் சாரோட படத்துல முன்னாடி இருந்தே பார்க்க முடியுது, இலங்கை தமிழர்களுக்கான ஒரு கேரக்டர் எப்பவுமே இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் இருந்துட்டே இருப்பாங்க, அவங்களுடைய வழி, அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். என்ன காரணம் ஏதாவது இருக்கா? அதுக்கு அவங்க காலேஜில் படிக்கும் பொழுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க நடந்த இன்சிடென்ட்ஸு, இப்போ கூட அவனுடைய ஏடி கூட ஒருத்தர் சோமிதரன் ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், சோமிதரன் தெரியும். சோமிதரன் தெரியும்ல, அவர் கூட தான் இருக்காரு. அவங்களோட வச்சு அவங்க சொல்றத வச்சு இப்போ இதில் வந்தது நம்ம ஜெகமே தந்திரத்துல ஒரு பார்ட் சோமிதரன் சொன்ன இன்சிடென்ட்ஸ் தான் எல்லாமே. அதனால அவனுக்கு அந்த பாதிப்பு வந்துருக்கு. நிறைய அந்த ஈழத்தமிழர்களுடைய இதை பத்தி புத்தகங்கள் நிறைய படிப்பார். ஏன்னா எல்லா இயக்குநர்களும் அந்த மாதிரி கேரக்டர் வைக்கிறது கிடையாது. ரொம்ப யூனிக்கா அந்த கேரக்டர் ஏதோ ஒரு விஷயத்துல உள்ள கொண்டு வந்துட்டே இருக்காரு. பட் அது ஏதாச்சும் படங்கள்ல வேணும்னா வைப்பாங்க. ஆமா, இதுக்காக கொண்டு வைக்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு ஜெகமே தந்திரம் படம் எடுத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அதான் காமிச்சிருப்பான். ஒரு அகதிகள் இது எப்படி, பாஸ்போர்ட்னால என்ன விஷயங்கள், இதுதான் ஒரு அதுல இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய அரசியல் பேசியிருப்பான். அது நம்ம இதுல எடுபடாம போயிடுச்சு அந்த படம். மற்றபடி பாக்குறவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஃபாரின்ல இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் அதுக்கு சொன்னாங்க, அந்த ஒரு சின்ன அந்த பேப்பர்னால எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்றது. அங்கிருந்து பார்க்கும்போது வியூ வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கருப்பர் வெள்ளை அந்த இதுக்கும் அங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதெல்லாம் அந்த விஷயங்கள் பேசியிருப்பான், நிறையா பேசியிருப்பான். அது தியேட்டரில் வந்திருந்தா ஒரு வேளை நம்ம மக்களுக்கு ரீச் ஆகிடும். ஓடிடியில் அதனால கரெக்டாக ரீச் ஆகலை. நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு அரசியல் படங்களில் பேசப்பட்டு வருது. வெவ்வேறு விதமான அரசியல் இருக்கு. படத்தில் சின்ன சின்ன அரசியல் இருக்கு. அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வீங்க? அது எப்படி வந்துச்சுங்கிற ஒரு தாட் இருக்குமா? என்னைய பார்க்கும்பொழுது அவன் படங்களில் பர்டிகுலரைஸ் பண்ணலை. ஓகே, இதுதான் பேசணுங்கிறது கிடையாது. பர்டிகுலரா இது பண்ணல, ஒரு ஜெனரல் டாபிக்கா தான் பேசுறாங்க. ஸோ பர்டிகுலரைஸ் பண்ணி பேசினாதான் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி வேணான்றலாம். இன்னைக்கு லெவல்ல பர்டிகுலரைஸ் பண்ணி பேசணும்னா நிச்சயம் நம்மளால, ஏன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், அதனால யாரையுமே பர்டிகுலரைஸ் பண்ண வேணாம். இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைகள் வேற. இன்னைக்கு யாரா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, பணம் ஒண்ணுதான் ஜெயிக்கும் இன்னைக்கு, அது நம்ம கிட்ட கிடையாது. அப்படின்றப்ப அரசியல் பேச வேண்டியதை நுணுக்கமா பேசிட்டா போதும், யாரை அஃபெக்ட் பண்ணாம பேசினாலே போதும். அந்த மாதிரி தான் அவன் பேசுறான். நீங்க ஒரு காந்தியன் ஃபேமிலி, காந்தியனுடைய தாட்ஸை எடுத்து நீங்க படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. விக்ரம் சாரோட படம் அதுதான் பேசுது. எதிர்பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு படம் கார்த்திக் சுப்ராஜ் சார் கிட்ட இருந்து வரும் அப்படின்ட்டு? இல்ல, நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. மகான் சொல்லும் பொழுது, கதையை கேட்கும் பொழுது தெரியும், அப்பதான் எனக்கு தெரியும், சரி ஒரு நல்ல கான்செப்ட்லாம் தான் வச்சிருக்கேன்ட்டு எடுறா அப்படின்ட்டு. அது இந்த காலத்துல அந்த ஒரு தாட்டோட கொண்டு வருதுங்கிறது பெரிய விஷயம். அது இன்னைக்குமே
அவன் வந்து வீட்டில் வந்து ஒரு பெரிய காந்தி படத்தை வந்து ஃப்ரேம் பண்ணி போட்டு வச்சிருக்கான். ஓகே. அங்கே வீட்டில் வச்சிருக்கான். இயக்குனராக வந்து 10 வருஷம், அதுக்குள்ளேயே வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்துடுறாரு. அது எதிர்பார்த்தீங்களா? தயாரிப்பாளர்னா அது எதிர்பார்க்கலாம். அவன் வந்து இயக்குனராக தான் போவான்னு நினைச்சேன். பட் அவங்க இது ஆரம்பிச்சதுக்கு காரணமே வந்து சும்மா ஒரு அப்கமிங் அவங்களுக்காக ஏதாச்சும் பிளான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணது. அவனுடைய அசிஸ்டன்ஸுக்கு இன்னைக்குமே அவங்க அசிஸ்டன்ஸ்க்காக வச்சுருந்தா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப எதுக்கு கொஞ்சம் பெரிய படங்களும் பண்ண ஆரம்பிக்கலாமே அப்படின்னு என் மாப்பிள்ள ஒரு கார்த்திகேய நினச்சாரு. சரி, அதனால தொடர்ச்சி அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவனுடைய அசிஸ்டன்ஸுக்கு தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஜிகர்தண்டா 1 வந்து கம்ப்ளீட்டாக மதுரை சார்ந்து இருக்கும். ஜிகர்தண்டா 2 வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அதில் பேசின அரசியல், மக்களுடைய வாழ்வியல், அது எப்படி நீங்கள் பார்த்தீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? முன்னாடி டிஸ்கஸ் பண்ணார் அதை பற்றி. அந்த கதை எனக்கு சொல்லும் பொழுதே நல்லா இருக்குடா அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கு. பட் விஷுவலாக அது எப்படி எடுக்க போகிறோம் தெரியல. ஆனால் அதில் விஷுவல் தான் மெயின். கதையாக நம்ம சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். பட் விஷுவலாக காமிக்கிறதா மெயின். அது வந்து திருசார் சூப்பராக பண்ணியிருந்தார் அது. பட் அது சொல்லவும் வேணும் அந்த கதைகள். ஏன்னா பயங்கரமான பாராட்டுகள் உங்களுக்கு. படம் ரிலீஸ் ஆகி முன்னணி இயக்குனர் எல்லாருமே போட்டாங்க. போட்டாங்க. அது வந்து உண்மையிலேயே அப்படி ஒரு கதைகள் வரணும். அதாவது இப்போ ஒரு ஃப்ராங்கா சொல்லணும்னா ஒரு 5 வருஷங்கள் 10 வருஷத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா சினிமாவே வேற மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ சினிமாக்குள்ளேயுமே வேற மாதிரி வந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்துச்சு. அது விட்டு தாண்டி வரணும். நான் ஒரு சாராவே போகக்கூடாது. இன்னைக்குமே சினிமாக்கள் இளைஞர்களையும் ரொம்ப ஆக்ரோஷமா வேற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யூடியூப்லயே நிறைய பேர் அருவா வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி படங்களா தான் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு சமீப காலமா. இப்பதான் இந்த வருஷம் தான் படங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. அயோத்தி எடுத்துக்கங்க, குட் நைட் எடுத்துக்கங்க, எல்லாமே கதை சார்ந்ததா. அதாவது முன்னாடி இருக்கும் சினிமாக்கள், போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு பொழுது போகும், சிரிப்போம், சரி அதை பத்தி புதுசா இருக்கும் நம்மளுக்கு வரும். இடப்பட்ட காலங்கள்ல வந்து அது இல்லை. நாங்க சொன்னா அது இல்லை. என் பையன் படத்துலயே ஜிகர்தண்டாலே நிறைய காமிச்சிருப்பான். அப்பயே அந்த கலாச்சாரங்கள் நிறைய காமிச்சிருப்பான். ஸோ அப்படின்றப்ப அது இடப்பட்ட காலங்கள்ல இல்லை. திரும்ப அது மாறுது. திரும்ப மாறினாதான் நல்லது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு நல்ல அட்வைஸ். அரசியல் வந்து எல்லா படமே பேசியிருக்குங்க. இந்த அரசியல் வந்து இப்ப பேசல, காலத்துல வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க. பீம்சிங் படத்தை எடுத்துக்கங்க, பாவமன்னிப்பு எடுத்துக்கங்க, அதுல பேசாத அரசியலா? அதில் அன்னைக்கே வந்து அந்த சேரியை பற்றியும் அந்த இடத்த காலி பண்ணுறதை பற்றியும் அன்னைக்கே பேசியிருப்பாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி அன்னைக்கு பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ இருந்த அரசியல் படங்கள் வந்துச்சு. ஆனால் நம்ம மனசில் வந்து பாதிக்காது, யாரையுமே பாதிக்காது. ஆனால் இன்னைக்கு வந்து சில படங்கள் வந்து ஒரு சாராரை பாதிக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு சிம்டமே இல்லை. இது மாறி இருக்கு. ஆனா இப்ப இந்த வருஷம் வந்த படங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே நிறைய படங்கள் வந்து கதைக்களமா நல்லா வந்துச்சு. இப்ப மலையாளத்துல எடுத்துக்கோங்க, ஓடிடி பூரா அவங்கதான். ஆமா, ஓடிடி பூரா. ஆனா கதைகள் நீங்க பாருங்க, எல்லாமே கதைக்களமா இருக்கு. கதை அருமையான கதையா இருக்கு. சின்ன விஷயத்த அருமையா எடுக்கிறாங்க அவங்க. ஒரு 10 வருஷம் டிராவல் அப்படின்னா வெற்றியும் இருக்கும், தோல்வி இருக்கும். இந்த தோல்விக்கான நேரங்கள் இருக்கும்போது அது எப்படி கடந்து வருவாரு? இல்ல, தோல்வியப்ப அவன் கொஞ்சம் ரொம்ப தோன்றுவான். அவனை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலத்துல இந்த சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு போறான், வேலை கிடைக்கலன்னா உடனே வீட்டுல வந்து பயங்கர டிப்ரெஷனா உட்காந்துருவான். அவனுக்கு எப்பயுமே அந்த இது உண்டு. இடப்பட்ட காலங்கள்ல வந்து அவனை பொறுத்தளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு, பட் ஓடல. அந்த ஒரு இது இருந்ததுனால அவன் அதை ஜீரணிச்சுக்கிட்டான். அவனுக்கு ஆக்சுவலா அவன் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து ஜெகமே தந்திரமும் மகான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. பட் அந்த 2 படமுமே ஓடிடியில வந்தனால பெருசா பேசப்படல. வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமா, பெருசா பேசப்படல. இறைவியப்பவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சா. ஸோ இறைவியப்ப பிரச்சனைகள் சந்திச்சாலுமே அப்புறம் இவங்களே எல்லாருமே இல்லை, அது படத்துல வந்து நிறைய பேரை நம்ம பேசுறோம், அதே மாதிரி இந்த படத்துக்கு தேவையானதான் அவங்க பேசியிருக்காங்கன்ற மாதிரி முடிவு எடுத்ததுனால
அந்த இதை சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த படங்களில் வந்து மெர்க்குரி வந்து ஒரு அது இவர் பேசும் படம் மாதிரியே இது வந்து அதே மாதிரி எடுக்கலாம். அது அது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பான். படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மெர்க்குரி ஃபேக்டரினால அஃபெக்ட் ஆனதுனால என்ன பிரச்சனைன்ற கான்செப்டை பேசியிருப்பான். பட் அது அந்த டயத்தில் வந்து அவனுக்கு இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ரைக் வந்துச்சு. அந்த பிரச்சனை இல்லை, இண்டஸ்ட்ரியில் வேற ஸ்ட்ரைக். அதனால படங்களே ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இது வந்து மொழி இல்லாத படம்ன்றனால எல்லா லாங்குவேஜும் ஒரே மாதிரி தான் இருக்குன்றனால ஹிந்தியில் முதல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு தமிழில் ரிலீஸ் ஆகுது. அங்கே வேற மாதிரி பொதுவாக நம்ம டைரக்டர்ஸ் யாரையுமே பெருசாக ஸோ அங்கே வேற மாதிரி ரிவ்யூஸ் வரவும் அந்த படம் அவனுக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகலை. அடுத்து இது ஜெகமே தந்திரம் ரொம்ப எதிர்பார்த்தோம் தியேட்டரில். அது ஓடிடியில் வரவும் அதுவும் வேற மாதிரி போயிடுச்சு. அந்த வழி அவனுக்குள்ள இருந்துகிட்டே தான். நீங்கள் ஏதாவது உட்காந்து பேசுவீங்களா அந்த மாதிரி காலகட்டங்களில்? ரொம்ப காலகட்டம் எங்களை காட்டிலும் ஒய்ஃப் தான் அவனுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒய்ஃப் தான். அதில் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப பேச, அதுவும் ரொம்ப போல்டு லேடி. அது அவனுக்கு வேண்டிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்களும் நடிக்கிறாங்க அப்பப்போ. அதனால அந்த மாதிரி ஒரு எங்கள் ஃபேமிலியவே நல்லா லீட் பண்ணி கொண்டு போகிறது அவங்க தான். உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்படி தான் பையனை பார்த்துப்பேன், இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம். அம்மா உங்களுடைய ஒய்ஃபு அவங்க வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாருடைய வெற்றியை எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் உங்களுக்குள்ள அந்த பேச்சுகள் நடந்திருக்கும், அதை நீங்கள் சொல்லாமா? அது வந்து அதான் சொல்கிறேனே, இன்றைக்குமே அம்மாவுக்கு வந்து பிள்ளைகளை பற்றி ஒரு சின்ன விஷயம் குறை சொன்னால் கூட கோவம் வந்துடும். அந்த மாதிரி படத்தை பற்றி நானே ஏதாச்சும் என்ன இந்த இடத்துல இப்படின்னா பயங்கர கோவம் வந்துடும். என்ன என் பையன் படத்தை பற்றி எப்படி சொல்கிறீங்க, அது நல்லா தான் எடுத்துருக்கான் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணும். பையனை பற்றி எதுவுமே சொல்லிடக்கூடாது. நான் சொன்னாலே கோவப்படும், மற்றவங்க சொன்னாங்கன்னா அவ்வளோதான். அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே. மகான் படத்தில் வந்து ஒரு பக்கம் காந்தியின் தாட்ஸ் காட்டியிருந்தாலும் காந்தியை வந்து தவறாக கட்டியிருக்காருங்கிற அந்த விமர்சனம் இருக்குது. உங்களுடைய பதில் அதுக்கு என்ன? இல்லை, அதில் ஆக்சுவலாக வந்து முதவே ஒரு கோட் போடுவான். அதில் அந்த கோட் பார்த்தாலே தெரியும். காந்தியன் தாட்ஸ், காந்தியை பற்றி அவன் சொல்லும் பொழுது கடைசி அவன் முடிக்கிறது எப்படி முடிக்கிறான்னா, அதில் ஒரு இது கூட போட்டிருப்பான். அதாவது உங்களை மாதிரி கொள்கை வரி படித்த ஒருத்தன்னா காந்தியை கூட சுட்டாரு, காந்தியை கொன்னாங்க அப்படின்ற வார்த்தையும் கொடுத்துருப்பான். பட் அதை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க, அதை எடுக்க சொன்னாங்க. பட் உண்மை வந்து அதுதான், உண்மை அதுதான் அப்படின்றப்ப காந்தியை தப்பாக காமிக்கலை. காந்தி சொன்ன விஷயத்தை வச்சு ஒருத்தர் ரெண்டு பேருடைய ஒரு பையன் அப்பாவுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வருது, ஒவ்வொருத்தர் நம்ம எடுக்கிற விதத்துல தான் இருக்கு. அப்பா ஒரு மாதிரி எடுத்துக்கிறாரு, பையன் ஒரு மாதிரி எடுத்துக்கிறாரு. அப்பா வந்து காந்தி வந்து மதம் இருந்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? பட் அப்பா அப்படி கிடையாது. அவர் ஒரு காந்தியவாதியா இருந்தாலுமே அந்த இளைஞர்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் இருக்கும்ல, சரி நம்ம இப்படியே ஒரு 10 பேர் கேள்வி பண்ணும் பொழுது இது என்னதான் இருக்கு அப்படின்ற நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு திருந்திடலாம் நினைப்பாங்க சில பேர் இல்லையா? இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து போகும்பொழுது சிகரெட் குடிக்கிறான். அந்த சிகரெட்டில் என்னோட தான் இருக்குன்னு நம்ம நினைப்போம். நினைக்கும் போல எவனா ஒருத்தன்ட்டே குடிச்சு பாடுறா அப்படின்றப்ப டக்குன்னு வாங்கி குடிச்சு பார்த்துருவோம். அந்த வயசு, அந்த ஏஜுக்கு, அந்த ஏஜ் அது வந்து அந்த ஏஜில் நடக்கிறது தான் எல்லாருக்குமே. அவர் அதுல இருந்து மீற முடியல, அது அந்த லைஃப் அவருக்கு பிடிச்சி போச்சு, மீற முடியல. ஸோ அது ஒரு பக்கம். இங்கே பையனை வந்து அம்மா வந்து தாத்தாவும் அம்மா வந்து பயங்கர காந்தியவாதியை காந்தி கொள்கை இதுலேயே வளர்த்ததுனால இவனாலையும் அதிலேருந்து வர முடியல. ஸோ அதனால தான் கடைசியாக 2 டைலாக் வச்சுருப்பான். அந்த டைலாக்லேயே எல்லாத்தையும் புரிய வச்சுருந்தான். பட் அது நம்ம அதை எடுத்துக்கிற விதத்தில் இருக்கு. என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்? மதுரைன்னா வந்து சாப்பாடையும் பரோட்டா விரும்பி சாப்பிடுவார். அம்மாவோட கையில் சமைச்சு சாப்பிட்றது. அந்த மட்டன் சுக்கா, மட்டன் ஐட்டம் தான், மட்டன் சுக்கா, பிரியாணி, மெயின் ஐட்டம் சாப்பிடுவான். அதுதான் மதுரையிலேயே ஃபேமஸானது, அதுதான். அது சாப்பிடுவாங்க. மதுரை வந்தாங்கன்னா பரோட்டா சாப்பிடாம போக மாட்டான். நீங்க தான் குக் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல, பரோட்டாலாம் நம்ம இல்ல, பொதுவாக ஏதாவது குக் பண்ணி இப்போ கொடுக்கறது அது அவங்க அம்மா பார்த்துக்கிறோம். பிரியாணி எல்லாம் நல்லா செய்யும், அவங்க நான்வெஜ்ஜை நல்லா பண்ணுவாங்க. ஓகே. நீங்களோ கார்த்திக் சுப்ராஜ் சாரோ கிச்சனுக்குள்ள என்ட்ரி எல்லாம் கொடுத்துருக்கீங்க? இல்ல இல்ல இல்ல, இதுவரையும் போனது இல்லை. ஓகே.
ஆசையா சமைச்சு கொடுக்கணும் அவன் அப்படின்னு. கூட போய் ஏதாச்சும் டீ போட்டுக்குவான். ஓகே நான் இதுவரை கிச்சனுக்குள்ளே போனதே கிடையாது. ஓகே 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 அதுக்கான வாய்ப்பும் வாய்ப்பு இருந்தாலுமே போக மாட்டேன். ஓகே. ஒரு புது படம் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அதுக்கான மெனக்கடல் எந்த அளவுக்கு எடுத்துப்பாரு அவர்? அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி அவனை உட்காந்து எழுதுவான், அவனா எழுதுவான். அடுத்து அவன் ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்கிட்ட காமிப்பான். அதுக்கப்புறமேலு அதை உட்காந்து ஸ்க்ரீன் பிளே நீங்க கரெக்ஷன் சொல்லுவீங்க? நான் மேக்சிமம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. நான் அவனுடைய இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கும், நம்மளுடைய இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கும். அது சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி கிடையாதுன்றவாங்க டக்குன்னு. அதனால சொல்ல மாட்டேன். ஸ்டோரி நல்லா இருக்கு அவ்வளோதான். பார்த்துக்கடா, இதில் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, அதை மட்டும் சொல்லிடுறேன் நான். சில இடங்கள் வந்து அரசியல் சார்ந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதனால நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றப்ப அதை மட்டும் அவன் கரெக்ட் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மெனக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் அனுப்பிச்சு ரியலா என்ன நடந்துச்சுன்னு சில பேர் எல்லாம் பார்த்து எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபார்முக்கு கொண்டாந்து அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே எழுதி பண்ண பிறகுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட மனசுல வச்சிருவான். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ஒரு 3 மாசம் அந்த டைம் எடுத்துடுறாங்க. ஓகே, அதிலே எடுத்துருவாங்க கம்ப்ளீட்டா. ஓகே சார், ஜிகர்தண்டா 2க்கான இந்த பாராட்டுக்கள், இந்த விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சினிமா பார்த்து வளர்ந்த ஒரு நபர் நீங்க அதை எப்படி அப்சர்வ் பண்ணீங்க? நீங்க அப்பாங்கிறத தாண்டி நான் அந்த இல்லை, அது உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டே பார்க்கவே சொன்னேன் நான். இந்த படம் வந்து உண்மையிலேயே உன்னுடைய கேரியரில் ஒரு அருமையான படம். மற்ற படத்தை காட்டிலும் இதில் வந்து நல்லாவும் எடுத்திருக்க, நிறைய பேசியிருக்கேன் நான். படம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. உண்மையில் ரொம்ப நான் ரசித்து பார்த்தேன் இந்த படம். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் அப்படியே வேற மாதிரி கொண்டு போனாங்க. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸு அதுக்கு வந்து ராகவா லாரன்ஸ் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஏன்னா அவர் நடித்த படங்கள் எல்லாமே வேற மாதிரி ஹிட்டான படங்கள். ஸோ அவர் வந்து கிளைமேக்ஸில் வந்து இன்னொருத்தருக்கு கோ ஆர்டிஸ்டுக்கு விட்டு கொடுக்குறதுங்கிறது வேற. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். ஸோ அதில் வந்து ஜெயசூர்யா எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அது கதைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கம்பேக் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இந்த 3 வருஷம் ஜெகமே தந்திரம் வந்ததுல இருந்து பேட்டைக்கு அப்புறம் அவன் இருந்த அவனுடைய லைஃப் ஸ்டைலு எல்லார்ட்டையும் கொஞ்சம் டல்லாகவே பேசுறது, இதை பார்க்கும்பொழுது எங்களுக்கே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இது ஏதாச்சும் ஒரு இது நடக்கணும் அப்படின்றப்ப இந்த படத்துக்கு ரொம்ப மெனக்கட்டான். இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து தாண்டிக்குடின்னு ஒரு ஊரை செலக்ட் பண்ணி அது இது பார்க்கும் பொழுதே அவன் அப்போல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்பயே ஸ்லிப்பாகி கீழே எல்லாம் விழுந்துருக்கான் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்க்கும் பொழுதே. அன்னைக்கு நான் வந்து அந்த தோண்டி முருகன் கோயில் ஒன்று இருக்குது, அதுக்கு மாதம் நான் ஃப்ரெண்ட்ஸோட போவேன். நான் ஒரு தூரம் போயிருக்கும் பொழுது தான் அவங்க லொக்கேஷன் பார்த்து ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. அவன் படுற கஷ்டத்தை பார்க்கும் பொழுது இந்த படம் நிச்சயம் உனக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு அப்போ இருந்தே நான் வந்து ரொம்ப என்னை பற்றா எனக்கு வந்து கடவுள் வந்து எங்கள் அப்பா அம்மா தான். எல்லாருக்குமே அவங்க அப்பா அம்மா தான் கடவுள். எங்கள் அப்பா அம்மா கிட்ட டெய்லி வேண்டிக்கிட்டே இருப்பேன், இது ஒரு உங்கள் பேரனுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுங்க அப்படின்ட்டு. அது வந்து உண்மையிலேயே படம் பார்க்கும் பொழுது அவனு மற்றவங்க ஃபர்ஸ்ட் டே பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட தான் போனோம், ஒரு 10-15 பேர், எல்லாருமே அருமையாக இருக்குன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஷோவுக்கு வந்து தியேட்டர்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் கிட்டத்தட்ட 70% ஃபுல் ஆயிடுச்சு சார். ஈவினிங் ஷோ ஹவுஸ்ஃபுல்னு சொல்லும் பொழுது சரி ஓவர் டாக்ல வந்து இந்த படம் வந்து நல்லா போயிருக்கு, இனி அவனுக்கு ஒரு வேற மாதிரி லைஃப் போகும். ஏன்னா பேட்டை வந்து ஒரு பெரிய கம்பேக் அவனுக்கு. அதுக்கு இடையில 2 படமும் அவனை பற்றி வேற மாதிரி தான் விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. பேட்டை வேற மாதிரி அவனை கொண்டாச்சு. அதுக்கப்புறம் வந்த படங்கள் திரும்ப அவனை ஒரு மாதிரி கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் அப்படின்றது. அது வந்து உண்மையிலே நடந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து உண்மையிலே எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லுவேன். முன்னாடி சொன்ன மாதிரி காந்தியன் தாட்ஸ் பற்றி இப்போ ஒரு இயக்குனர் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறார். ஒரு பக்கம் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இரவி படமும் இன்னமும் பேசப்பட்டே வருது. அந்த விஷயம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? உண்மையிலேயே அதை ரொம்ப பிடிச்ச படம் சொன்னோம்னா இரவி வந்து அருமையான படம். அது வந்து அப்போ வந்து அவன் எடுத்த அவன் மூணாவது படம் நினைக்கிறேன், ஜிகர்தண்டாக்கு அடுத்து அதான் எடுத்தான், இரவி தான் எடுத்தான்.
அப்போ என்கிட்ட சொன்னேன், இது வந்து ரொம்ப எர்லியராக எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னீங்க. ஓகே. இந்த கதையை வந்து ரொம்ப எர்லியராக எடுக்கிற உன்னுடைய வயசுக்கு மீறின ஒரு கதையாக இருக்குன்ட்டு, இல்லை எடுக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்தான். அவன் எடுத்து படம் பார்க்கும் பொழுது தெரிஞ்சு. பட் அவன் ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன், அவங்க சித்திமார்கள் ஜாஸ்தி. ஸோ ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லார் லைஃப் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சில பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க, சில பேர் நல்ல ஒரு இதில் இருப்பாங்க. அதை தவிர அவன் ஃப்ரெண்ட்ஸ் சைடு அங்கிட்ட அவங்க அக்காமார்கள், அவங்களுடைய லைஃபு, அவங்களுக்கு அமைஞ்ச கணவர்மார்கள், ஸோ அவங்க நடந்துக்கிற விதம், இதெல்லாம் சில பாதிப்புகளை உள்ளுக்குள்ள வச்சுதான் அந்த படத்தை எடுத்து அப்சர்வ் பண்ணி தான் சரி ஒரு, அதாவது எல்லாருமே ஜென்ஸை தான் பெருசா இது பண்றாங்க, பட் பெண்ணை வச்சுதான் லைஃப். நம்ம சொல்றோம், யாரா இருந்தாலும் சொல்றோம், நமக்கு பின்னாடி நம்ம ஒய்ஃப் தான் பலம், எல்லாருக்குமே பலம் அதுதான். ஸோ பெண்ணை வச்சுதான் ஒரு லைஃப் இருக்குன்றப்ப ஏன் அதை பேசக்கூடாது அப்படின்றது அவனுக்கு தோணி இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு அம்மாவும் அவங்களுடைய சிஸ்டரும் என்ன சொன்னாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாம் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி படம். அதுலயும் சில விஷயங்கள் வந்து அவங்க லைஃப்ல நடந்ததுனால நான் அதை அப்படியே எடுத்திருக்கேடான்ட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. இதை காட்டி எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, அந்த படம் முடியவும் மத்தியானம் ஷோ முடியவும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்காரு. எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி என்னைய ஒரு தம்பி தான் கூப்பிடுவாரு, தம்பி படத்தை பார்த்தேன், நான் போய் என் ஒய்ஃப் காலில் விடுக்க போகிறேன் இன்னைக்கு. ஏன்னா நம்ம இத்தனை நாள் இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கோம், இவ்வளவுத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் அவர் கொஞ்சம் பெரிய கொஞ்சம் குடிக்கிறவர், அவர் இவ்வளவுத்தையும் பொறுத்து இருந்திருக்காங்க. உன் பையன் படத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு மனசே ஒரு மாயிரு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையில எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு எனக்கு. சரி, இந்த வயசுல இப்படி ஒரு படம் எடுத்திருக்கான் அப்படின்றது. நீங்க செல்ல பேர் ஏதாவது வச்சிருக்கீங்களா அவருக்கு? கார்த்திக் இல்ல, கார்த்திக் தான் கூப்பிடுவேன். கார்த்திக் சுப்ராஜ்ங்கிற பேர் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தான், அதனால கார்த்திக். எங்க அப்பா பேரு முத்து சுப்பு. சுப்பு. என் பேரு கஜராஜ், அதனால கடைசி பெரிய பேரா வச்சிட்டீங்க. என் பொண்ணுக்கு எங்க அம்மா பேரு தேவிகா, எங்க அம்மா பேரு, அதனால தேவிகா ராணின்னு. என் பொண்ணுக்கு தான் வேற பேர் பொம்மின்னு தான் கூப்பிடுவோம் அது. ஓகே, அவங்களுக்கான அந்த ஒரு பேர். ரொம்ப நன்றி சார். ரொம்ப கொஞ்சம் பின்னாடி உங்களை வந்து எடுத்துட்டு போய் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்பவே பேச வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய ரெம்பரன்ஸ் கொடுக்குற முடிஞ்சு, சில நம்மளால முடிஞ்ச அட்வைஸ் என்னால பண்ண முடிஞ்சு, பேரண்ட்ஸுக்கும் சில அட்வைஸ் என்னால கொடுக்க முடிஞ்சு. ஆனா பிள்ளைகளை வந்து அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்க நிச்சயம் பெரிய ஆட்களா வருவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அவங்க ஒரு துறையில வந்து நிச்சயம் பெரிய ஆட்களா வருவாங்க. அதுக்கு நம்ம வந்து தடையா இருக்கக்கூடாது. ஓகே, ரொம்ப பொறுமையா எல்லா கேள்விகளுக்கும் இவ்வளோ ஒரு விரிவான பதிலை வந்து அளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.